வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, அதாவது கோசக்காய், வாட்டர்மெலன், அதே மாதிரி மேங்கோ, மாங்காய், இது ரெண்டும் இருக்குது. இதை வச்சு நாம் வாட்டர்மெலன் புட்டிங், அதே மாதிரி மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாங்காய், கோசக்காய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு. முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அகர் அகர், அதாவது கடல் பாசி என்று சொல்லக்கூடிய அகர் அகர். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சர்க்கரை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இப்போ வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணோம்னா, வாட்டர்மெலன் தனியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கிறோம். அதே மாதிரி மேங்கோவை தனியாக கட் பண்ணி தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். செய்முறை செய்யும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்த்து நீங்கள் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நம்ம சேனலை டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி மாங்காயும் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சோத்தை மட்டும் எடுத்துக்குவோம். மாம்பழம் விலைக்கு வாங்கல நண்பர்களே. பக்கத்து தோட்டத்திலேயே எங்களுக்கு கொடுத்தாங்க. அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கோசப்பழம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினோம். ரேட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு நண்பர்களே. கோசக்காய் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபுட் ஆஃபீஸர்னால கோசக்காய் அதனோட விற்பனையே சரிஞ்சு போச்சு. 30 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. இப்போ 1 கிலோ 15 ரூபாய்க்கு தான் விற்கிது. அதை வாங்கி அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களை நம்பி தான் அவங்க கோசப்பழம் சாகுபடி பண்ணி வைக்கிறாங்க. அதனால் கோசப்பழமும் நீங்கள் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் வாழ வைங்க நண்பர்களே. இப்போ கோசப்பழம் அதே மாதிரி மேங்கோ ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நண்பர்களே. அடுத்து அதே மாதிரி நண்பர்களே கோசக்காயும் போட்டுக்கலாம். ரெண்டையும் அரைச்சிட்டு அந்த ஜூஸ் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கோசப்பழம் அரைச்சாச்சு. இப்போ வடிச்சுக்கிறோம். ஏன்னா மேலே விதையெல்லாம் இருக்கும். அதில் வடிச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் நல்லா கிளியராக உங்களுக்கு புட்டிங் கிடைக்கும். மறக்காமல் நண்பர்களே வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்டு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். மிக்சியில் அரைச்சி வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்தாச்சு. பார்த்து முதலுக்கு ஃபில்டர் பண்ணோம். அடுத்தது
மேங்கோ ஜூஸும் அரைச்சி எடுத்தாச்சு. இனி வாங்க பார்க்கலாம். பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறோம். முதல்ல தண்ணி கொதிச்சிச்சு நண்பர்களே. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு. கிண்டிக்கலாம் நல்லா. நல்லா கொதித்த பிறகு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். சுண்டை காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் கடல் பாசி போடுவோம். கொதிச்சிட்ருக்குது பாருங்கள் நண்பர்களே. இன்னும் நல்லா சுண்டணும். சுண்டுற வரைக்கும் இது பண்ணி அப்புறம் கொட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து கடல் பாசி போட்டுக்கிறோம். அகரகங்கிற கடல் பாசி போட்டுக்கிறோம். அதை ஆட் பண்ணாவே கெட்டி பதம் பிடிச்சிரும். அப்புறம் கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து கூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறோம். அடுத்தது அதேமாதிரி மேங்கோவும் அதேமாதிரி பண்ணிக்கலாம். மேங்கோ புட்டிங்க்கு தண்ணி ஊற்றிக்கிற தேவையான அளவு நல்லா ஹீட் ஆகி போச்சு. இதுக்கு வந்து தண்ணி கணக்காக ஊற்றினா போதும். ஏன்னா வந்து மேங்கோ பேஸ்ட் வந்து சூப்பராக அப்படியே கட்டியாக தான் இருக்கும். ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். ஏற்கனவே மேங்கோ வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால இதுக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஹீட் பண்ணிக்கிறோம். கொதிக்குது. இப்போ வந்து அகரகரை போட்டுக்கலாம். கடல் பாசி போட்டுக்கலாம். போட்டு இது கரைஞ்சின்னா மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். இது பயங்கர ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. மேங்கோ மணம் நல்லா மணக்குது. இப்போ வந்து அகரகரை வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கொதிச்ச உடனே இன்னொரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏற்கனவே வாட்டர்மெலன் வந்து அங்கே வந்து ஆற வச்சுருக்கிறோம். அதேமாதிரி இதையும் அதேமாதிரி ஆற வச்சு ரெண்டையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இறக்கலாம். ஊற்றிக்கலாம். ஏற்கனவே இப்போயே வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஏன்னா மேங்கோ வந்து ஏற்கனவே வந்து ஜெல்லு மாதிரிக்கிறதுனால சீக்கிரம் கட்டி ஆயிரும். நல்லா சூப்பராக புட்டிங்க வந்துடும். ஆனால் வாட்டர்மெலன் கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், கூல் பண்ணி அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது ரெட் கலரில் இருக்கிறது வாட்டர்மெலன், இந்த பக்கம் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது மேங்கோ. ரெண்டும் புட்டிங் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.
அடுத்து இது வச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ இது வந்து கட்டியானதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் நீக்கி பார்த்துக்கலாம். பாருங்கள், புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மேங்கோவும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து இப்போ வந்து இது வாட்டர்மெலன் வந்து கமுத்திக்கலாம். ஓகே, ஓகே, டன். இப்போ வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கம் கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஃப்ளப்பியாக சூப்பராக. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ மேங்கோவை பார்த்துக்கலாம். அடுத்து மேங்கோ. இது எடுங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. இந்த பக்கம் வாங்க. ரைட். இங்கே ஒன்று எடுத்து காட்டுங்க. கையில் எடுத்து காட்டுங்க. நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது. வச்சுருங்க. இப்போ ரெடி. பாருங்கள், வாட்டர்மெலன் புட்டிங்கு, அதே மாதிரி மேங்கோ புட்டிங். மேங்கோ புட்டிங்கு, வாட்டர்மெலன் புட்டிங் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.